ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையன் பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரே ஜாலி தான் பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் எங்கள் தம்பி கொண்டாட்டி எல்லாத்துக்கும் காப்பி ஊற்றி கொடுத்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக இந்த செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க கேக் வெட்டலான்ட்டு கேக் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சு மெழுகுவர்த்தி ஏற்றி ஊத சொல்லி கட் பண்ணி எல்லோரும் கேக் ஊட்டி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னோடய பிறந்தநாள் ஒரு நாளாவது ஊரில் கொண்டாடிருக்கீங்களா, அக்காவுக்கு மட்டும் கொண்டாடிருக்கீங்க அப்படின்னு முணங்கி தள்ளிட்டு இருந்தான். இந்த வருஷம் அது நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் கட் பண்ணி இன்னும் செலிப்ரேஷனே பண்ணலை. இனி அடுத்தடுத்து வர்ற வருஷத்தில் எங்கள் வீட்டில் தான் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணணும். எங்கள் அம்மா ஊட்ட, எங்கள் அப்பா ஊட்ட, எங்கள் அக்கா ஊட்ட, என் தங்கச்சி ஊட்ட, தம்பி கொண்டாட்டி ஊட்ட, தம்பி பையன் ஊட்ட, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லோரும் ஊட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டோம். இதில் காசு கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் வேணாம் அப்படிங்கிறது அப்புறம் வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. செம ஜாலியாக அன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு. இந்த ஹாப்பி பர்த்டேன்னு ஓட்டினதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் மூடே வந்தது. அப்புறம் ஒரு வழியாக கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஊட்ட சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டினான். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபோனை எடுத்துட்டாலே போதும் எங்கள் தம்பி பையனும் தங்கச்சி பொண்ணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் எல்லோரும் வெளியே வந்து உக்காந்துட்டோம். டின்னர் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இட்லி வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு அன்றைக்கி டேவை அன்னைக்கு அப்படியே முடிச்சிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.